ஹாய் கேஸ். இப்போ என்னென்னா காலையிலேருந்து ஓட்டோட ரிசல்ட்டோட எண்ணிக்கை வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தபால் ஓட்டு வந்து காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி அதோட ரிசல்ட் வந்து வந்தபோது தவக வந்து 3வது இடத்துலையும் திமுக வந்து ஃபஸ்ட் இடத்துலையும் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஒரு கவுண்டிங் போக 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 வந்து 2வது இடத்துக்கு தவக வந்துச்சு. இப்போதைக்கு இப்போ பார்த்திங்கன்னா திமுகவிலேருந்து தவக வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்குது. இதிலேருந்து என்னென்னா யார் வந்து இந்த சிஎம் பதவியை ஏற்க போகிறா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் ரெடியாக இருங்க. இது ஒரு வந்து முக்கியமான எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு. ஆவலோடு எல்லா மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நானும் அவங்க கூட எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக என்னென்னா விஜய் அவர்களை வந்து நேற்று முளைச்ச காளைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நேற்று முளைச்ச காளை வந்து எந்த அளவுக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து முதலிடம் வர்றது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா மிக அது வந்து ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கும்போது நான் வந்து இது வந்து பொதுவாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு இதுக்கும் மீன் பண்ணி இது பண்ணி பேசலை. ஸோ அதனால் வந்து எங்களையும் தேடி வந்து அடிச்சிடாதீங்க. ஆக்சுவலாக சொல்கிற நம்ம அவங்கள விட முன்னிலையில் நிற்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம யாரை வந்து மட்டம் தட்டணுமோ இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிறாங்க. ஸோ இனிமே வந்து பேசும்போது ஒருத்தரை வந்து பார்த்து பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் யாரையும் எதுவும் சொல்லாதீங்க. அவங்கவுங்க பாட்டில் இருந்தால் அவங்கவுங்களுக்கு வர வேண்டியது வருங்கிறத இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ரிசல்ட் அதனால இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது எந்த டவுட்டும் கிடையாது. இது எதிர்பார்க்கலன்றதும் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒன்றும் பூசி முழுகிறதுலாம் கிடையாது. இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுலாம் பார்க்கல. ஆனால் நான் இது வந்து ஒரு வகையில் வந்து ஏடிஎம்கேவோட ஃபெயிலியர்னு கூட நான் பார்க்குறேன். அவங்க வந்து இன்கம்பன்சியை வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு நிலையில அது இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி. தமிழ்நாட்டில் 75 இடங்கள்ல 76 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலை, 47 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி முன்னிலை, 44 இடங்கள்ல அதிமுக கூட்டணி முன்னிலை. இதுல லைன் திமுக கூட்டணி உள்ளதுல எவ்வளவு திமுக, எவ்வளவு காங்கிரஸ், எவ்வளவு விசிக, அந்த பிரேக்கப் இருந்தா இந்த முடிவுல இன்னும் நம்ம சுவாரஸ்யமா அடுங்க பாருங்க. இதில் என்னன்னா திமுக வந்து கூட்டணி தான் இப்போ 47 வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். நீங்களே அதை பாருங்கள், லைவாக பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக 4, காங்கிரஸ் பார்த்தேன். அதிமுக கூட்டணியில் அதிமுக 40, பாஜக 1, பாமக 3. அந்த பிஜேபியோட ஓட்டு வந்து ராசிபுரத்துல லோகேஷ் தனபால் முன்னிலை வகிக்கிறார். ராசிபுரத்துல முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவருடைய மகன் லோகேஷ் தாவேகா வேட்பாளராக களமிறங்கிய நிலையில அவர் முன்னிலை வகிக்கிறார் என்பது முக்கிய செய்தி. 76 இடங்கள்ல தாவேகா, அதிமுக கூட்டணியுடைய பிரேக்கப் அரங்கேற்றது ராசிபுரத்திற்கு.